ஒரு எதிரியை நண்பனாக மாற்றும் திறன் படைத்த ஒரே சக்தி அன்பு மட்டுமே. வணக்கம், நான் உங்கள் நண்பன் தமிழ்ச்செல்வன். இது கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனல். இவ்வுலகில் இவனின்றி எதுவும் இல்லை, என் அப்பன் சிவனப்பன். நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 500 வருஷம் 1000 வருஷம் சிவன் கோயிலை பார்த்துருப்பீங்க. 2500 வருஷம் பழமையான கோயில் பார்த்துருக்கீங்களா? இந்த 2500 வருஷங்கிறது இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. ஏன் கன்ஃபார்ம் ஆகலைன்னா, அந்த கோயிலை ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்து 2500 வருஷம் தானா இல்லை அதுக்கு முன்னாடியும் போகுதா, 3000 வருஷம் போகுதா, 3500 வருஷம் தான் போகுதான்னு இருக்குது. திருப்பூர் மாவட்டத்தில் இந்த கோயில் இருக்குது. உலகை ஆழ்வார் உலகேஸ்வரரான சுக்ரீஸ்வரர் கோயில். இந்த சுக்ரீஸ்வரர் கோயில் தாங்க நம்ம இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். வருஷங்கள் பழமையான ஒரு கோயில் திருப்பூர்ல இருக்கு. ராமாயண காலத்துல ஸ்ரீராமருக்கு உதவியா இருந்த சுக்ரீவன் நீங்க ஈஸ்வரனை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டதால மூலவருக்கு சுக்ரீவன் பெயர் வந்தது. இதுக்கு அடையாளமா கோவில்ல அர்த்த மண்டப சுவற்றுல சுக்ரீவன் சிவலிங்கத்துக்கு பிரதிஷ்டை செய்யற காட்சி புடைப்பு சிற்பமா செதுக்கப்பட்டிருக்கு. கூடவே இது 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில்னு கருதப்பட்டாலும் 1220வது வருஷத்தை சேர்ந்த கல்வெட்டு தான் இங்க காணப்படுது. குறிப்பா நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என பஞ்சபூதங்களை குறிக்கிற பஞ்சலிங்கங்கள் இருக்கிறது இந்த கோயிலோட சிறப்பு. இந்த கோவில் 2500 வருஷங்கள் பழமையானதுன்னு தொழில்துறை ஆய்வாளர்கள் சொன்னாலும் 17 லட்சம் ஆண்டுகளை கொண்ட கிருதாயுகத்துல இவரை காவல் தெய்வமாகவும், 12 லட்சம் ஆண்டுகளை கொண்ட திரேதா யுகத்துல சுக்ரீஸ்வரராகவும், 8 லட்சம் ஆண்டுகளை கொண்ட துவாபர யுகத்துல இந்திரனின் வாகனமான ஐராவதத்தாலும் வணங்கப்பட்ட இவர் 4 லட்சம் ஆண்டுகளை கொண்ட நடப்பு கலியுகத்துல தேவர்களாலும் அரசர்களாலும் வணங்கப்பட்டு 4 யுகங்களை கண்ட கோவில் என்ற வரலாறும் அதற்கான சான்றும் இருக்கு. அதே சமயம் ஏசியாவிலேயே இந்த கோவில்ல மட்டும்தான் 2 நந்தி இருக்கு. அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இருக்கு. அதுதான் இந்த கோவிலோட சிறப்பம்சமே. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருக்க 2 நந்திகள்ல ஒரு நந்திக்கு ஒரு காதும் ஒரு கொம்பும் இருக்காது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி கோவிலுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்க ஒரு வயல்ல மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்த அந்த வயலோட சொந்தக்காரர் கோவப்பட்டு அது கோவில் மாடுன்னு தெரியாம அந்த மாட்டோட ஒரு பக்கம் காதையும் கொம்பையும் வெட்டிடுறாரு. மறுநாள் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த அந்த வயலோட சொந்தக்காரர் அங்க கோவில்ல கத்தலையா இருக்க நந்தியோட காதுல ரத்த வடிவதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு தான் வயலுக்கு வந்தது கோவில் நந்தின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அவர் பண்ண தவறுக்கு பிராய்ச்சித்தமா புதுசா ஒரு நந்தி சிலையை வடிச்சு அதை முன்னாடி வச்சு பிரதிஷ்டை செஞ்சு பழைய நந்தியை அகற்ற முயற்சி பண்றாரு. ஆனா முடியல. அடுத்த நாள் பாக்குறப்ப பழைய நந்தி முன்னாடியும் அவர் வச்ச நந்தி பின்னாடியும் அமர்ந்திருக்கு. அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியம் அடைறாங்க. அன்னைக்கு ராத்திரியே சிவபெருமான் அந்த விவசாயியோட கனவுல உறுப்பு இல்லைனாலும் அதுவும் உயிர் தான், அதுதான் முன்னாடி இருக்கணும், மற்ற நந்திகள் எல்லாமே பின்னாடி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில இன்னைக்கு வரைக்கும் கோவில்ல இருக்க 2 நந்திகளையும் பிரதோஷ காலங்கள்ல பூஜை செஞ்சு வழிபட்டு வராங்க. இவ்வளவு சிறப்புமிக்க கோவிலை வாழ்க்கையில ஒரு முறையாவது தரிசிக்கணும். டெய்லி அப்டேட்டை தெரிஞ்சுக்க இன்ஸ்டா பேஜையும் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனல். நன்றி.